வணக்கம் ஐயா. பிரபஞ்ச சக்தி என்றால் என்ன? அதை எப்படி அடைவது? அதன் பயன் என்ன? வணக்கம் ஆதிக்குல தெய்வம். பிரபஞ்சம் பிரபஞ்ச சக்திங்கிறது அது அந்த கோஸ்மெட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அது பிராணசக்தி தான், எனர்ஜி, பிராணசக்தி தான். அது வந்து 10வது வாசல் திறந்தா அந்த பிரபஞ்ச சக்தியை நம்மளால் உள்வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்கோம். 10வது வாசல் திறக்காத வரைக்கும் பிரபஞ்ச சக்தியை நம்மளால் எடுத்துக்க முடியாது. அப்போ மனிதனுக்கு, மரத்துக்கு எப்படி மண்ணுக்கு அடியில் போய் அது பிரபஞ்ச சக்தி அது எடுத்துக்குதோ, அதுக்கு தேவையான சத்து எடுத்துக்குதோ, அதுமாரி மனிதன் தலைக்கு மேலே வந்து அந்த பிரபஞ்ச சக்தியை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அந்த இதை சொல்கிறோம். அதோட பயன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நினைவு அலைகள், அதிகமான நினைவுகளை அது உள்ள வைக்கும். உறுப்புகளை பாதுகாத்துக்கும். உடம்புக்குள்ளே இருக்கிற உறுப்புகளுக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு புரிஞ்சிக்க முடியாது. இப்போ ஒரு மருத்துவரை நம்ம தேடி போகும்போது, ஒரு பிரச்சனை போகும்போது, அது பெருசாக இல்லாத பட்சத்தில் அது பரவாயில்ல, அந்த மருந்து சாப்பிடுங்க, இப்போ தான் 1வது நிலைப்பாட்டில் இருக்குது, 2வது நிலைப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இல்லை, முத்தி போணுச்சுன்னா உடனே இது 4வது நிலைப்பாட்டுக்கு வந்துருச்சு, 5வது நிலைப்பாட்டுக்கு வந்துச்சு, இதை நீங்கள் வெட்டி எடுத்துருங்க அப்படின்றார். இதுதான் மருத்துவம் சார்ந்து இயங்குகிற நிலைப்பாடை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த 1வது நிலைப்பாட்டிலேயே சரிப்படுத்திக்கக்கூடிய தன்மை அந்த உடம்புக்கு உண்டு. ஆனால் அந்த உடம்பால் அந்த பிரபஞ்ச சக்தியை எடுத்துக்க முடியாததுனால அதால் குணப்படுத்த முடியறதில்லை. அதனால அந்த ஆயுசு முடிகிறதுக்குள்ளேயே இந்த உறுப்பு பழுதாகி இறப்பை நாட வேண்டி இருக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ரொம்ப உயிரை பாதுகாக்கிறது, உடம்பை பாதுகாக்கிறது, உடம்பு உறுப்புகளை பாதுகாக்கிறது, இதெல்லாமும் பிரபஞ்ச சக்தியோட நிலைப்பாடாக பார்க்குறோம். இப்போ யாரெல்லாம் பிரபஞ்ச சக்தியை எடுத்துக்கிறாங்களோ அவங்க நாளுக்கு நாள் ஆற்றல் மிக்கிறவங்கள மாறுறத நம்ம பார்க்குறோம். இப்போ கிட்னி பழுதானவங்க பிரபஞ்ச சக்தியை எடுக்க ஆரம்பித்தோன்னா மறுபடியும் கிட்னி செயல்படுறதை நம்ம பார்க்குறோம். புற்றுநோய் வந்தவங்க பிரபஞ்ச சக்தி எடுக்க ஆரம்பித்தோம்னா அந்த புண்ணு ஆறுறத நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த சக்தி எல்லாமே பிரபஞ்சத்தில் இருக்குது. தேவையான மருந்துகள் எல்லாமும் பிரபஞ்ச சக்தியில் சேர்ந்து இருக்குது. அப்போ நம்ம எடுத்துக்கிறதுக்கு தகுதியாக மாறணும், நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்னு நம்ம இங்கே கேட்டுக்கிறோம். அதுதான் வாசி யோகம். சித்தர்கள் அந்த முறையை தான் சொல்லி கொடுத்தாங்க. அது நிறைய பேருக்கு தப்பான முறையில் சொல்லி கொடுக்கறதுனால பொருள் புரிகிறதில்ல. இந்த வாசி யோகங்கிறது பிரபஞ்ச சக்தியை அடைஞ்சி தன்னையும் தன்னுடைய வாழ்வியலையும் தன்னுடைய சுற்றி இருக்கிற தன்னுடைய உறவுகளையும் தன்னுடைய உறுப்புகளையும் உடலையும் பராமரிச்சுக்கக்கூடிய, பாதுகாத்துக்கக்கூடிய, பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டை வாழ்வியலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக பிரபஞ்ச சக்தி இயங்கிக்கிட்டே தான் இருக்குது. எடுத்துக்க தெரிஞ்சவங்க தான் இங்கே நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழலாம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.